சளி, இருமல் பிரச்சனை இருந்தாலே நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அந்த மாரி நேரத்தில இது போல தொண்டைக்கு இதமா ஒரு பூண்டு சூப் குடிச்சு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சுவையா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்கள் வீட்ல இடி உரல் இருந்துச்சு அப்படின்னா, அதில ஒரு 12 பல் போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கோவம் இருந்துச்சுன்னா, அவங்கள நினச்சிட்டு இந்த இடி உரல் எடுத்து நங்கு நங்குன்னு இடித்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இது போல் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு, சீரகம், மிளகு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டு, சீரகம், மிளகு அடிக்கிறத விட இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சுவை. இப்போ 2 நிமிஷம் போல் அது பச்சை வாசனை போகட்டும். அப்படியே கரண்டியில் கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க கூட உணவில் அடிக்கடி பூண்டு எடுத்துக்கலாம். நான்வெஜ் நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு கொழுப்பு சத்துள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கும்போது இது மாதிரி பூண்டை நம்ம சூப்பு மாதிரியோ இல்லை சட்னி மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே பூண்டு சூப் ரொம்ப சுவையாக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறையணுன்னா இது போல் பூண்டை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வீடே கமகமக்கக்கூடிய ஒரு சுவையான பூண்டு சூப் ரெடி. சேர்ஸ்! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.